Let's straight away proceed to the Lord's message. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நேரடியாக கடந்து செல்வோம். Before we proceed, கர்த்தருடைய வார்த்தைக்குள் செல்லும் முன்பு the Lord wants to just say a few things. ஆண்டவர் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஆண்டவர் சிறிய ஊழியக்காரரை விரும்புகிறாரா அல்லது பெரிய ஊழியக்காரரை விரும்புகிறாரா? It's not a question, it is just a thought. கேள்வி அல்ல, இது ஒரு சிந்தனை துளி. கர்த்தர் சிறிய ஊழியக்காரரையும் விரும்புகிறார், பெரிய ஊழியக்காரரையும் விரும்புகிறார். ஆனால் அதிகமாக எதை விரும்புகிறார் என்றால் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரை அவர் அதிகமாய் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, ஆமென். Two verses the Lord wants to present before us. இரண்டு வசனங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக கொடுக்க விரும்புகிறார். Number 1, 1 Timothy chapter 1 and verse 12. முதலாவது 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். As you see on the display, it says, I thank Christ Jesus our Lord, who has empowered me because he has counted me faithful and appointed me to ministry. முதலாவது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Another verse, இன்னும் ஒரு வசனம், book of Revelation chapter 2 and verse 10. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். It goes on like this. வசனம் இப்படி சொல்லுகிறது, Be faithful until death, மரண பரியந்தம் உண்மையாயிரு, and I will give you the crown of life. ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். How many of you would like to receive the crown of life in your life? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் ஜீவ கிரீடத்தை Your பெற eternal life. விரும்புகிறீர்கள்? Amen. ஆமென். Shall we all stand in our respective places just for a few minutes? சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்கும் இடத்தில் எழுந்து Come on, நிற்போமா? everyone. எல்லாருமாக எழுந்து நிற்போம். Quickly. சீக்கிரமாக. We don't have much time. அதிக நேரம் இல்லை. Let's prepare ourselves to the message the Lord wants to pour out with all his heart into every one of us who are gathered here. கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் தம்முடைய முழு இருதயத்தோடு ஊற்ற விரும்புகிற செய்தியை பெற ஆயத்தப்படுவோம். உண்மையா உண்மையா ஓடிட உதவுமே பந்தய பொருளையும் அடைந்திட புரியுமே. Come on everyone. உண்மையா உண்மையா ஓடிட உதவுமே பந்தய பொருளையும் அடைந்திட தயை புரியுமே. எக்கால சத்தம் செவி தொடும் வரையில் எஜமானனே உன் பாதம் தொடர்ந்தே. எக்கால சத்தம் செவி தொடும் வரையில் எஜமானனே உன் பாதம் தொடர்ந்தே. விசுவாசம் அன்பு நல்லோடே உண்மையாய் ஓடிட உதவி
எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என சூழ நின்றால் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்க உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் Come on everyone. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் Oh Jesus. Oh Rabala Shatala Balayondarabala. Our gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, thank you, Lord, நன்றி ஆண்டவரே. for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி தகப்பனே. Thank you for this time to worship you, Lord. உம்மை ஆராதிப்பதற்கு தந்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for preparing ourselves to receive your word this morning. இன்று காலை உம்முடைய வார்த்தையை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கு நன்றி சொல்லுகிறோம். We commit ourselves to the receiving of your word, உம்முடைய வார்த்தையை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். listening of your word, உம்முடைய வார்த்தையை கவனித்து கேட்க ஒப்புக் கொடுக்கிறோம். learning of your word, உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். and living of your word. உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் We ஐயா. come against every obstacle in the mighty name of Jesus of Nazareth. எதிர்க்கிற தடைகளை எல்லாம் இயேசுவின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம் ஐயா. Give you all the glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே. In Jesus' wonderful name we pray. இயேசுவானவரின் அதிசய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Shall we all say aloud amen? சத்தமாய் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். Amen. ஆமென். That's lovely. You may kindly be seated. Thank you very much. தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. Greetings to you all once again in the matchless name of our Lord and Savior Jesus Christ. மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற ஈடில்லா திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Really very nice of you, to all of you, to gather together in person in this morning service. இந்த காலை ஆராதனையில் நேரில் அனைவரும் இப்படி ஏகோபித்து கூடி வந்திருப்பது பெரும் பாக்கியம். Really appreciate every one of you who have joined in online in our service this morning. இன்று காலை நம்முடைய ஆராதனையில் இணைய வாயிலாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பங்களிப்பையும் பாராட்டி வரவேற்கிறோம். May the Lord bless everyone. May the Lord's name alone be glorified. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய திருநாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. This morning the Lord wants to speak to us on a very important truth from God's word. தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சத்தியத்தை குறித்து இந்த காலை நேரம் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். It's extremely vital. It is extremely important to the kingdom of God. உண்மையாகவே இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்றியமையாத முக்கியத்துவம் வாய்ந்த இன்றியமையாத தேவையாகும். Taking not much time, let me straight away go to what God wants me to share with you with all his heart. தேவன் தம்முடைய முழு இதயத்தோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்திக்குள் கடந்து செல்கிறேன். It's time for you to take notes. நீங்கள் குறிப்பு எழுத வேண்டிய நேரம் இதுவாகும். As far as possible, take notes very quickly. கூடுமான வரைக்கும் வேகமாய் குறிப்பு எழுதிக் கொள்ளுங்கள். This morning the Lord wants to speak to us about the call of God. தேவனுடைய அழைப்பை குறித்து இந்த காலை நேரம் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். As you see on the display, the call of God. நீங்கள் திரையில் பார்க்கிறபடி தேவனுடைய அழைப்பு. One more time, let me say it for the last time, the call of God. தேவனுடைய அழைப்பு என்று மீண்டும் ஒரு முறை கூட வலியுறுத்துகிறேன். Whenever a person first gets saved, எப்பொழுது ஒரு முதலாவது ரட்சிக்கப்படும் போதும் he or she invariably has a very deep desire to see other people saved as well. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்குள்ளே மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதை காண வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை வேர் கொண்டிருப்பதுதான் உண்மை. சரிதானே? நீங்க அனுபவிச்சிருக்கீங்கல்ல? The moment we got saved, we immediately had a kind of a deep desire within ourselves that everyone else should get saved as well. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மை போலவே அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆழமான வாஞ்சை நம்முடைய இருதயத்துக்குள் வேறு கொண்டு விடுகிறது அல்லவா? We begin to have a genuine passion for lost souls
all around. சுற்றிலும் மாண்டலியும் ஆத்துமாக்களை குறித்த பொதுவான பாரம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. Our redeemed spirit and soul begins to sense an urge and a calling to minister Christ to everyone else. மீட்கப்பட்ட நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சுற்றி இருக்கக்கூடிய யாவருக்கும் கிறிஸ்துவை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஏவுதலின் பாரத்தை உடனடியாக உள்வாங்கிக் கொள்கிறது. Apostle Paul says in Ephesians chapter 4 and verse 1. எபேசியர் 4:1 அப்போஸ்தலனாகிய பவுல் அடியார் சொல்லுகிறார். As you see on the display, he says, I therefore, the prisoner of the Lord, beseech you to walk worthy of the calling with which you were called. நீங்கள் திரையில் பார்க்கிறபடி கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவராய் இருக்கிற நான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். A very careful observation of this scripture, you can notice that it is in past tense. இந்த வாக்கியத்தை கவனமாய் படிப்போம் என்று சொன்னால் கடந்த கால நிலையில் அது அமைந்திருப்பதை கவனிக்க முடியும். You see, the calling is something that is that's not what God is going to give God's people hereafter, sometime later in life. வாழ்க்கையிலே இதற்கு பின்பு பிற்பாடு தேவன் கொடுக்க போகிற ஒன்றல்ல தேவனுடைய அழைப்பு என்பதை அறிய வேண்டும். The calling of God comes into our life the moment we give our life to the lordship of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்துக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடுத்த உடனேயே நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பு வந்து விடுகிறது. We sense that calling later. அந்த அழைப்பை பிற்பாடுதான் நாம் உணர்கிறோம். So I therefore, the prisoner of the Lord, beseech you to walk worthy of the calling with which you were called. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவராயிருக்கிற நான் தேவன் உங்களை அழைத்த அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். It's very, very important for every child of God to know what God has called them for. எதற்காக தேவன் தங்களை அழைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். Especially when the Lord's coming is so imminent. அதிலும் குறிப்பாய் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கும்போது, with too many evidences confirming அவருடைய வருகை நிச்சயம் என்பதை சமீபம் என்பதை அளவுக்கு அதிக ஆதாரங்கள் நிரூபிக்கின்றன. Now it's extremely urgent that we walk worthy of the calling with which we have been called. ஆகவேதான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாத அவசியமாகும். We are expected to not only answer God's call but also be answerable to God's call. தேவனுடைய அழைப்பை சிரமேற்பதற்கு மாத்திரமல்ல அந்த அழைப்பை குறித்து தேவனுக்கு உத்தரவாதம் பண்ணவும் நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். When someone makes a phone call, we are expected to take that call or answer that call. ஒருவர் நம்மை தொலைபேசியில் அழைப்பார்கள் என்றால் அந்த அழைப்பை எடுத்து பதிலளிக்கும்படி தான் எதிர்பார்க்கப்படுகிறோம். But we are not always answerable to that call. என்றாலும் எப்பொழுதுமே அந்த அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டியவர்களாய் இருப்பதில்லை. But when God calls, we are not only supposed to answer God's call, but we are answerable to God's call. ஆனால் தேவன் நம்மை அழைக்கும் போது அழைப்புக்கு உடனடியாக பதில் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அழைப்பை குறித்து பதிலளிக்க வேண்டிய உத்தரவாதத்தில் இருக்கிறோம். கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு மறு உத்தரவு கொடுத்தால் மாத்திரம் போதாது. கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தர் கூப்பிடும் போது அதற்கு மறு உத்தரவு கொடுத்தால் போதாது, அதற்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Remember that we are not only expected to answer God's call, but answerable to God's call. தேவனுடைய அழைப்பை எடுத்து நாம் மறு உத்தரவு கொடுப்பதற்கு மட்டுமல்ல அந்த அழைப்பு குறித்து கணக்கொப்புவிக்க வேண்டிய உத்தரவாதிகளாக இருக்கிறோம். Hence, to walk worthy of the calling with which we were called, we must definitely understand what is meant by God's call. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அழைப்பு இன்னதென்பதை குறித்த திட்டவட்டமான அறிவில் நாம் தெளிந்திருக்கிறது அவசியம். Not only understand, also identify which is God's call for our life. அந்த தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்வது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பு இன்னதென்பதை நாம் அறிந்திருக்கவும் வேண்டும். Not only identify but also fulfill this identified call of God through our life. நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பு இதுதான் என்று நிச்சயித்த அடையாளத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மூலம் அந்த அழைப்பை நிறைவேற்றவும் கடமைப்பட்டிருக்கிறோம். Common sense. பொது அறிவு. See, unless we understand what is meant by God's call,
தேவனுடைய அழைப்பு இன்னதென்பதை நாம் புரிந்து கொண்டால் ஒழிய and identify which is God's call for my life. என் வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பு எது என்பதை நான் அறிந்து அடையாளம் கண்டால் ஒழிய Not only identify God's call, but fulfill the identified God through the call of God through my life. இதுதான் என் வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பு என்று அடையாளம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் என் வாழ்க்கை மூலம் அந்த அழைப்பை நான் நிறைவேற்றி முடிக்கவும் வேண்டும். How do you expect me to walk worthy of the call with which I was called? நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள எப்படி நான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்? This is not rocket science. இது விண்வெளி ரகசிய அறிவியல் அல்ல, It's simple common sense. ஒரு எளிமையான பொது அறிவுதான். The question is, கேள்வி என்னவென்றால், my dear brother and sister, என் அன்பு சகோதர சகோதரிகளே, do you know what is your call? உங்கள் வாழ்க்கையின் அழைப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know what is God's call for your life? உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பு இதுதான் என்று உங்களுக்கு தெரியுமா? That's exactly what the Lord wants to minister to us this morning. அதைத்தான் சரியாக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லி ஊழியம் செய்ய விரும்புகிறார். Very humbly encourage you to take notes as quick as possible. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ குறிப்பெழுதிக் கொள்ளும்படி தாழ்மையாய் உற்சாகப்படுத்துகிறேன். For your own good. உங்கள் பிரயோஜனத்துக்காகவே. So number 1, understanding the call of God. முதலாவது தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். As you see on the display, understanding the call of God. நீங்கள் திரையில் பார்க்கிறபடி தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். What is meant by God's call? தேவனுடைய அழைப்பு என்றால் என்ன? What is meant by God's call? தேவனுடைய அழைப்பு என்றால் என்ன? What's God call is? தேவனுடைய அழைப்பு என்பது என்ன? What it is? அது என்ன? Number 1, a call from God is an invitation from God. முதலாவது தேவனுடைய அழைப்பு என்பது தேவன் நம்மை கூப்பிடுவதாகும். Note it down either in a paper or a notebook or a tablet or a smartphone, wherever it is, you note it down. Even you can even note it down in your heart if you can remember that. உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள கூடும் என்றால் இருதயத்தில் நீங்கள் குறிப்பெழுதிக் கொள்ளுங்கள். கூடுமானவரை எதிலெல்லாம் குறிப்பெழுத முடியுமோ பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். A call from God is an invitation from God. தேவனுடைய அழைப்பு என்பது தேவன் நம்மை கூப்பிடுவதாகும். So firstly God's divine invitation. இது முதலாவது தேவனுடைய தெய்வீகமான அழைப்பாகும். To fulfill God's destined purposes for our life. நம்முடைய வாழ்க்கைக்கென்று தேவனால் தீர்மானிக்கப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான தெய்வீக அழைப்பு. How? By following God's distinctive plans. எப்படி என்றால் தேவனுடைய பிரத்யேகமான திட்டங்களை பின்பற்றுவதன் மூலம். Exclusive through those whom he had already chosen. தேவனால் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலம் பிரத்யேகமாக நிறைவேற்றுதல். For your kind information, let me repeat this one last time. உங்கள் கவனத்துக்காக மீண்டும் ஒரு முறை கூட நான் கடைசியாக சொல்லுகிறேன். So God's call is firstly God's divine invitation. தேவனுடைய அழைப்பு என்பது முதலாவது தேவனுடைய தெய்வீகமான ஒரு அழைப்பு. For what? எதற்காக? To fulfill God's destined purposes for our life. நம்முடைய வாழ்க்கைக்கென்று தேவன் தீர்மானித்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக. How? By following God's distinctive plans. எப்படி என்று பார்த்தால் தேவனுடைய பிரத்யேகமான திட்டங்களை பின்பற்றுவதன் மூலம். Exclusively through those whom he has already chosen. பிரத்யேகமாக ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலம் அதை நிறைவேற்றுகிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். God can use anyone. யாரையும் தேவனால் பயன்படுத்த முடியும். God can use anything. எதையும் தேவனால் பயன்படுத்த முடியும். God can use even an unbeliever. ஒரு அவிசுவாசியையும் தேவனால் பயன்படுத்த முடியும். But he never calls an unbeliever for ministry. ஆனால் அவிசுவாசி ஒருவரை தம் ஊழியத்துக்கு ஒருபோதும் தேவன் அழைப்பதில்லை. He never gives his ministry to an unbeliever. தம்முடைய ஊழியத்தை ஒரு அவிசுவாசின் கையில் ஒருபோதும் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். God used donkeys in the Bible. வேதாகமத்தில் கழுதைகளை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். He doesn't place his calling upon donkeys. ஆனால் தம்முடைய அழைப்பை கழுதைகள் மேல் அவர் வைப்பதில்லை. He doesn't give his ministry upon donkeys. தம்முடைய ஊழியத்தை கழுதைகள் மேல் அவர் கொடுப்பதில்லை. God used even rocks and fishes. தேவன் கல்லுகளையும் மீன்களையும் கூட பயன்படுத்தி இருக்கிறார். He doesn't call them for ministry.
ministry. ஆனால் அவைகளை ஊழியத்துக்கென்று அவர் அழைத்ததில்லை. But he used them. ஆனால் அவைகளை He பயன்படுத்துகிறார். doesn't give a ministry to a rock or a fish. ஒரு கல்லுக்கோ ஒரு மீனுக்கோ ஊழியத்தை அவர் கையளிப்பதில்லை. Only through God's chosen people, only to those who have already committed their life to the Lordship of Christ, he can manifest his call through their lives. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தங்கள் வாழ்க்கையை முன்னமே கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் மூலம் மட்டும்தான் கர்த்தர் தம்முடைய அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவார். Let me go faster, let me go deeper. கொஞ்சம் வேகமாய் ஆழமாய் செல்கிறேன். Basically, God can call us in three ways. அடிப்படையாகவே மூன்று விதங்களில் தேவன் நம்மை அழைக்க முடியும். Call to say something. ஒரு காரியத்தை அறிவிக்க அழைக்கிறார். He can call out to person to tell something about. 1 Samuel 3 verse 1 to 10. 1 சாமுவேல் 3:1 முதல் 10 முதல் படிக்கிற வரைக்கும் தேவன் தம் ஒரு காரியத்தை ஏதாவது ஒன்றை ஒருத்தர் சொல்லும்படி அழைப்பார். Talks about Samuel. சாமுவேலை குறித்து அங்கே பேசுகிறது. God called his name Samuel. சாமுவேல் என்று தேவன் பெயர் சொல்லி கூப்பிட்டார். He never called him Samuel. சாமுவேலே என்று சத்தமாய் அழைக்கவில்லை. Many times we become so stupid looking at the visual effects and all that in the cinematic world that we think God always speaks like that. பல நேரங்களிலே திரைப்பட உலகம் கையாள்கிற பல பெருந்தொனி பக்க விளைவுகளின் தாக்கத்தை வைத்து தேவனுடைய அழைப்பை நாம் குழப்பிக் கொள்கிறோம். That's a beautiful incident. I wish I had a lot of time to elaborate even more than an hour on that incident. It's a wonderful thing. அந்த ஒரு சம்பவமே பிரமாதமான காரியம். அதை விளக்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல கிடைத்தால் நன்றாயிருக்கும். He just called him Samuel. அவர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். I think he would have called him Samuel. சாமுவேல்னு கூப்பிட்டிருப்பார் நினைக்கிறேன். Samuel. சாமுவேல். Samuel. சாமுவேல். That is why he wasn't looking into the sky, he wasn't looking at a thing, and he didn't straight away ask him, Lord, speak to me. No, he ran to Eli. அதனால் தான் அசரீரி குரல் ஒலித்தது என்று கேட்டு நேரடியாக கர்த்தாவே சொல்லும் என்று வானத்தை அண்ணாந்து பார்க்காமல் ஏலியை நோக்கி ஓடினார். Because God spoke to him so naturally. என்றால் மிகவும் இயல்பாக கர்த்தர் அவரோடு பேசினார். Called to say something. ஒரு காரியத்தை சொல்லுவதற்காக கூப்பிட்டார். Second way God calls is called to salvation. இரண்டாவது ரட்சிக்கப்பட தேவன் நம்மை அழைக்கிறார். You see that in 1 Thessalonians 5:24. 1 தெசலோனிக்கேயர் 5:24 He calls people for salvation, sanctification, etc. ரட்சிப்புக்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் ஜனங்களை அழைக்கிறார். Holiness, godliness, righteousness. பரிசுத்தத்துக்கும் தேவபக்திக்கும் நீதிக்கும் அழைக்கிறார். God is calling all of us for this. இதற்கு தேவன் நம் அனைவரையும் ஏகோமாய் அழைக்கிறார். Called to say something, called to salvation. ஒருவரிடம் ஏதாவது ஒன்றை சொல்லும்படி அழைக்கிறார், ரட்சிக்கப்பட அழைக்கிறார். Thirdly and lastly, God's call is called to service. மூன்றாவதாக கடைசியாக தேவன் தமக்கு சேவை செய்ய அழைக்கிறார். Acts 13:2 and 3. அப்போஸ்தலர் 13:2-3. He also calls his people for the cause of his ministry. அவர் தம்முடைய ஊழிய காரணத்தின் நிமித்தமும் ஜனங்களை அழைக்கிறார். In this section we will learn about this divine call for the Lord's ministry. இன்றைய இந்த பகுதியிலே ஊழியத்துக்கான தேவனுடைய தெய்வீக அழைப்பை குறித்து நாம் தியானிப்போம். Listen very carefully. கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். A common, I would say a very common mistake among Christians is that people think ministry is exclusively for some group of people that it is their responsibility and they do the job. ஊழியம் என்று சொன்ன உடனே இது பிரத்யேகமான ஒரு குறிப்பிட்ட குழுக்கு மட்டும்தான் என்று மக்கள் நினைத்துக்கொண்டு தங்களுடைய உத்தரவாத வேலையை தாங்கள் தொடர வேண்டும் என்று தப்பெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். God told everyone to go into all the world and preach the gospel. எல்லாரும் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் அனைவருக்கும் சொல்லி இருக்கிறார். The great commission is for every saved soul. பிரதான கட்டளை ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவும் சிரமேற்கொள்ள வேண்டியது. Irrespective of your age, irrespective of whether you're male or female, irrespective of your denomination, nation, whatever it is. ஆண் பெண் பாகுபாடு, வயது, தேசம், இன எந்த வித்தியாசம் இல்லாமல் அனைவர் மீதும் விழுந்த கட்டாய கடமை இது. That is why God has come to speak to us this morning. அதனால் தான் இந்த காலை நேரம் நம்மோடு பேசும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். One of the most fascinating things concerning the Lord's ministry is the variety and the respective callings. கர்த்தருடைய அழைப்பை குறித்து கொள்ளை கொள்ள வைக்கும் விசேஷித்த காரியம் என்று கேட்டால் அதற்குள் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட வகையான பிரத்யேக அழைப்பின் மேன்மையாகும். Please come with us to Ephesians chapter 4 and verse 11. தயவு செய்து பேசிய 4:11 வசனத்துக்கு வாருங்கள். Ephesians 4:11, as you see on the display, it says, God himself gave some to be apostles, some prophets, some evangelists, some pastors and teachers.
எபேசியர் 4:13 பாருங்கள், தேவனே சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை போதகராக, சிலரை மேய்ப்பராக சபைக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். For generations, people in ministry all over the world have taught this with simple ways so that we can remember it. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அநேகர் பல தலைமுறைகளாக இதை நாம் எளிதில் புரிந்து நினைவில் வைத்துக் கொள்ளும்படி எளிதாக பிரசங்கித்து போதித்திருக்கிறார்கள். These major fivefold ministries are comparable to our 5 fingers. இந்த பிரதானமான 5 வித ஊழியம் நம்முடைய கையில் இருக்கும் 5 விரல்களோடு ஒப்பிட்டு விடலாம். If you see on the display, you can see it. If you want, you can take a screenshot or a photograph of it. Just remember this. நீங்கள் திரையில் பார்க்கிறதை நீங்கள் படம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 5 fingers as you see on the palm. நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் பார்க்கும் பொழுது 5 விரல்கள் வெளியே நிற்கும். Can you see this palm here? உள்ளங்கை உங்களால பார்க்க முடியுதா? Can you see this? பார்க்கறீங்களா? If you can see this palm, can you show your 5 finger? இந்த பார்க்கும்போதே உங்க 5 விரலும் காட்டுங்க, உள்ளங்கையை நீட்டி. Come on. கொஞ்சம் கை நீட்டி காட்டுங்க 5 விரல். விரல கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்களே, கொஞ்சம் கரங்களை அசைச்சு தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே ஒரு தடவை. அல்லேலூயா. அடடடடட அல்லேலூயா சொல்ல வச்சு ஆட்டோமேட்டிக்கா கை மேல வந்துருது பாருங்க. அப்படியே பழகிட்டோம் நாம. The 5 fingers of the palm. உள்ளங்கையிலிருந்து 5 விரல்கள். Listen very carefully, okay? So number 1, the apostolic ministry represented by the thumb. நம்முடைய கை கட்டை விரல் அப்போஸ்தல ஊழியத்துக்கு அடையாளம். It seeks to embrace almost every type of ministry. ஏறக்குறைய அனைத்து வகை ஊழியத்தையும் அப்படியே அணைத்துக் கொள்வதை போல The இருக்கிறது. prophetic ministry referred by the index finger which points out God's voice to people. தேவனுடைய குரலை ஜனங்களுக்கு சுட்டிக்காட்டும் அந்த சுட்டி விரல் தீர்க்கதரிசனத்துக்கு அடையாளம். The evangelistic ministry referred by the middle finger, longest finger, mostly involves traveling long distances with a direct endowment from God to preach the gospel. உள்ளதிலேயே நீண்டதாயிருக்கும் பெரிய நடுவிரல் நேரடியாக தேவனுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்கும்படி ஊர் முழுவதும் பல தொலைதூரங்களுக்கு பயணிப்பதற்கான சுவிசேஷ ஊழியத்தை குறிக்கும். Next major ministry is the pastoral ministry represented by the ring finger, whether you wear a ring or not, involves shepherding of God's sheep. மோதிரம் அணிகிறீர்களோ இல்லையோ, அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மோதிர விரல் தேவனுடைய ஜனங்களை மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பர் ஊழியத்திற்கு அடையாளம். Finally, the 5th and major ministry is a teaching ministry represented by the little finger. கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சுண்டு விரல் என்பது மிக பிரதானமான போதிக்கும் ஊழியத்திற்கு அடையாளம். It explains every minute truth of God's word into the head. தேவனுடைய வசனத்தின் ஒவ்வொரு துல்லியமான நுண் சத்தியத்தையும் நம்முடைய மூளைக்குள் விவரித்து அனுப்பும். Hope you have noted it down. குறிப்பு எழுதி விட்டீர்கள் In நம்புகிறேன். addition to all these fivefold major ministries, there are also several additional ministries. இந்த 5 பிரதானமான ஊழியத்தோடு கூட மெருகேற்றுவதற்கு எண்ணற்ற பல சிறு ஊழியங்களும் இருக்கின்றன. Each with respect to callings from the Lord. ஒவ்வொன்றும் கர்த்தரிடமிருந்து வருகிற பிரத்யேக அழைப்பை தழுவியது. Almost all of us who are saved and are now here in person or watching online, whether you know it or not, somewhere or other you are fitting into these additional ministries because you are having God's calling in these areas. நேரில் வந்திருக்கிற நீங்களானாலும் நேரில் இணைந்திருக்கிற யாரானாலும் ஏறக்குறை ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனைவருமே ஏதாவது ஒரு நிலையில் தேவனுடைய அழைப்பை உள்வாங்கி இருக்கிறபடியினால் இந்த 5 பிரத்யேக ஊழியத்தை தவிர்த்து கூடுதலாக தேவன் வைத்திருக்கும் அந்த சில ஊழியங்களுக்குள் கட்டாயம் புரிந்து விடுவீர்கள். There are many of them. Just let me list you a few. அநேக பல வகை ஊழியங்கள் இருந்தாலும் சிலவற்றை மட்டும் நான் பட்டியலிடுகிறேன். Number 1, ministry of exhortation. முதலாவது புத்தி சொல்லும் ஊழியம். Some of you have God's calling as excellent counselors and anointed advisors. தலை சிறந்த ஆலோசகர்களாக அபிஷேகிக்கப்பட்ட வல்லுனர்களாக சில தேவனுடைய பிரத்யேக அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். You're here. இங்கே தான் நீங்க இருக்கீங்க. You're here. நீங்கள் இங்கே தான் இருக்கிறீர்கள். And there are people like this in every church. இதை போன்ற ஜனங்கள் எல்லா திருச்சபையிலும் பரவி இருக்கிறார்கள். Secondly, administration. இரண்டாவது நிர்வாகம். Many of you have God's calling as outstanding organizers and perfect planners. தலை சிறந்த ஒருங்கிணைப்பாளர்களாக பூரண திட்ட வல்லுனர்களாக தேவனுடைய அழைப்பை பெற்ற அநேகர் இருக்கிறீர்கள். You may not be able to come to the pulpit and preach a message. நீங்கள் பிரசங்க பீடத்தில் நின்று ஒரு செய்தியை பிரசங்கிக்க கூடாமல் இருக்கலாம். But if a responsibility has been given to you, you
you will organize it so perfectly. Not only plan it, you will execute everything to the minute detail so well. ஆனால் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு ஒவ்வொரு நுட்பமான விஷயத்தையும் கூட சிறப்பாக ஒருங்கிணைத்து அற்புதமாய் செயல்படுத்துவீர்கள். You are here, brother. You are here, sister. You know what I'm saying, what God is speaking. சகோதரனே, நீங்க இங்க தான் இருக்கீங்க, சகோதரி இங்க தான் இருக்கிறீர்கள். Thirdly, compassion. Thirdly, compassion. மூன்றாவது மனதுருக்கம். Some of you have God's calling for ministering to children, aged person and destitute. சிறு பிள்ளைகளுக்கும் வயது முதிர்ந்தோருக்கும் திக்கற்ற அனாதைகளுக்கும் ஊழியம் செய்வதற்கான பிரத்யேக அழைப்பை உடைய பலர் உண்டு. Orphan homes. அனாதை இல்லங்கள். So many people have it in different parts of the world. உலகத்தின் பல பாகங்களில் அநேகர் நடத்துகிறார்கள். Compassion. மனதுருக்கத்தின் ஊழியம். See, anyone will be merciful to a small child. ஒரு சிறு பிள்ளையின் மீது யாரும் இரக்கம் காட்டுவார்கள். Anyone will be compassionate to an old person. ஒரு முதியோர் மீது யாரும் இரக்குவார்கள். That is humanness. அது மனுஷிகம். But this is calling. ஆனால் இதுவோ அழைப்பு. This is ministry. இது ஊழியம். You cannot keep doing it all through the year. வருஷம் முழுவதும் நீங்கள் செய்து கொண்டே இருக்க முடியாது. But if you have a calling, God will give you the ability and the anointing to do this. ஆனால் அழைப்பு இருக்கும் என்றால் அதை செய்வதற்கான Ministry ஆற்றலை of அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Helps. உதவி செய்யும் ஊழியம். Although anyone can help, some of you have God's calling to help in spiritual or physical support and staff and departments, as well as in accounts and auditing, ushering and parking and so on. யாராலும் உதவி செய்ய முடியும் என்றாலும் வெகு சிலரால் மட்டும்தான் திருச்சபைக்கு அடுத்த பலதரப்பட்ட பணிகளிலே கணக்கு வைப்பது, உதவி செய்வது, காணிக்கை எடுப்பது, தணிக்கை செய்வது போன்ற பல நிலையில் உதவி செய்ய முடியும். Giving. கொடுப்பது. Anyone can give. யாரும் கொடுக்கலாம். Anyone can give at times whenever possible. கூடுமான போதெல்லாம் யாராலும் எப்பொழுதும் கொடுக்க முடியும். But some of you have God's calling as generous givers and super sponsors for God's cause. ஆனால் ஒரு சிலரோ தேவனுடைய காரியத்துக்காக தாராளமாய் மிகவும் மிதமின்றி கொடுப்பதற்கான பிரத்யேக அழைப்பு பெற்ற விசேஷித்தவர்கள். You are called for this. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். And because God has called you, He will see to it that you will have plenty of resources. இதற்கென்றே தேவன் உங்களை அழைத்திருக்கிறபடியினால் உங்கள் மூலதன வளங்கள் தாராளமாய் கையில் புரள்வதற்கு அவர் ஆவன செய்வார். He will definitely see to it that you lack in nothing. ஒன்றிலும் நீங்கள் குறைபடாதபடி அவர் கட்டாயம் பார்த்துக் கொள்வார். Singing and music. பாடல், இசைப்பது. This is another great world. இது மற்றொரு தனிப்பட்ட பெரிய உலகம். People do sing and play music. மக்கள் பாடுகிறார்கள், இசைக்கிறார்கள். All of you sing. எல்லாரும் தான் பாடுகிறீர்கள். உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் நீங்க எப்படி பாடுறீங்கன்னு. நல்லா தான் பாடுறீங்க நீங்க. But there is a calling in singing. ஆனால் பாடுவதற்கென்றே ஒரு அழைப்பு இருக்கிறதே. There is a calling in playing music. இசை கருவிகளை இசைப்பதற்கு பிரத்யேக அழைப்பு உண்டு. Some of you are splendid singers and magnificent musicians. உங்களில் சிலர் புகழ் வாய்ந்த பாடகர்கள், தலைசிறந்த மாட்சிமை நிறைந்த இசை கலைஞர்கள். Here is a great musician. அற்புதமான இசை கலைஞர்கள் இங்க இருக்கிறார்கள். He is sitting here. இங்க அமைதியாக ஒரு அமர்ந்திருக்கிறார். His name is synonymous with his music. The instrument, specific instrument he plays. அவர் இசைக்கிற பிரத்யேகமான இசை கருவிக்கும் அவருடைய பெயருக்கும் ஏக பொருத்தம். If I just mention his name, அவர் பேரை நான் சொன்னாலே போதுங்க. he will tell which instrument he is called to. He can play keyboard. அவரால் கீபோர்டும் இசைக்க முடியும். He can play the guitar. அவரால் கிட்டாரும் இசைக்க முடியும். He can play anything. அவர் எந்த இசைக்கருவியும் இசைப்பார். But he is called for saxophone. ஆனால் அவர் அந்த சாக்ஸோஃபோனுக்காகவே அழைக்கப்பட்டவர். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான். Excellent drummer, keyboard, guitar, lead guitar, rhythm guitar. The person who was playing here in the bass is one of the best bass players in our country by the grace of God. தேவ கிருபையினாலே நம்முடைய சபையில் நேர்த்தியான இசைக்கலைகள் பலர் இருக்கிறார்கள். அதிலே பேஸ் கிட்டார் இசைக்கிறவர் தேசத்திலேயே தலைசிறந்த ஒருவர். I am so glad that he played bass for me this morning. இன்று காலை இங்கே அவர் பேஸ் இசைத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. This is a world in itself. இது தன்னில் தானே ஒரு தனி உலகம். I can speak on the ministry of singing and music for months together. பாடுகிற இசைக்கிற ஊழியத்தை பல மாதங்களாக தொடர்ந்து என்னால் பேசிக்கொண்டு இருக்க முடியும். We all can play the keyboard. எல்லாராலும் கீபோர்டு இசைக்க முடியும் தான். Playனா என்ன? We'll be playing with the keyboard. கீபோர்டை வச்சு விளையாடுவோம்னு அர்த்தம். There is a calling. ஆனா அதுக்கு ஒரு அழைப்பு இருக்குங்க. There are so many non-Christian musicians and who are talented in music play the same instrument.
கிறிஸ்துவை அறியாத ரட்சிக்கப்படாத உலக பிரகாரமான இசைக்கலைஞர்கள் இதே இசைக்கருவிகளை இசைக்கிறார்கள் தான். The instrument is lifeless. அந்த இசைக்கருவிக்கு உயிர் இல்லை. But the calling with which the musician plays, it brings life into the instrument. ஆனால் அழைப்புள்ள இசைக்கலைஞன் அந்த கருவியை தொட்டால் அதற்குள் உயிரூட்டும் மெருகேறும். Today I'm really honored and really privileged to have a wonderful singer who is called to sing for the glory of God. தேவ மகிமைக்காக பாடுவதற்கு அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாடகர் இன்றைக்கு இருப்பது எனக்கு கிடைத்த கணம். She's a wonderful singer for the glory of God. தேவ மகிமைக்கென்று அருமையாய் பாடுகிறவர்கள். None other than my God-given daughter-in-law. வேற யாரும் இல்லைங்க, தேவனால கருளப்பட்ட ஒரு அருமையான மருமகள் தான். We really thank God for the grace that God has given us. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். Let me carry on and finish it. நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். Deliverance. விடுதலை. Even though all anointed believers can cast demons, அபிஷேகிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் பிசாசை துரத்த முடியும் என்றாலும் some of you can minister deliverance. உங்களிலே சிலருக்கு விடுதலை ஊழியம் செய்ய முடியும். அது ஒரு அழைப்பு. Healing. சுகமளித்தல். Every believer can heal by faith. எல்லா விசுவாசிகளும் விசுவாசத்தை கொண்டு Plenty of you have முடியும். God's healing to minister healing. சுகத்தை தேவனுடைய ஊழியமாக செய்வதற்கு அநேகர் அழைப்பு பெற்றவர்கள். God's calling on that area. அந்த பகுதியில் தேவனுடைய அழைப்பு பெற்றவர்கள். Prayer. ஜெபம். Anyone can pray. யாரும் ஜெபிக்கலாம். We all pray. எல்லாரும் ஜெபிக்கிறோம். Everyone who has come here, everyone watching online, we all pray. நேரில் வந்திருக்கிற யாவரும் இறைவாயில் பங்கேற்கிற யாவரும் ஜெபிக்கிறோம். But many of you have God's calling as incredible intercessors. ஆனால் தலைசிறந்த மன்றாட்டு வீரர்களுக்கான அழைப்பில் பலர் பெற்றிருக்கிறீர்களே. You may not be able to come and give a sermon. உங்களால் வந்து பிரசங்கம் பண்ண முடியாமல் You இருக்கலாம். may not be able to come and lead in worship. நீங்கள் வந்து ஆராதனை முடி நடத்த முடியாமல் You இருக்கலாம். may not lead a ministry from the forefront in a stage. மேடையில் முன் நின்று உங்களால் ஒரு ஊழியத்தை நடத்த முடியாமல் இருக்கலாம். But you keep on praying behind doors. ஆனால் திரை மறைவுக்கு பின் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே Many of you are இருக்கிறீர்கள். here like that as incredible intercessors. தலை சிறந்த தவிர்க்க முடியாத மன்றாட்டு வீரர்கள். Ministry by literature. இலக்கிய ஊழியம். Few of you God's calling as anointed writers and poets. அபிஷேகிக்கப்பட்ட எழுத்தாளர்களாக கவிஞர்களாக சில தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். Poets and writers and authors, you have anointed writers and writing books and studies and journals and so forth. பல புத்தகங்கள், சஞ்சிகைகள், பாடங்களை எழுதக்கூடிய அபிஷேகிக்கப்பட்ட ஆக்கியோன்கள் எழுத்தாளர்களுக்கு பஞ்சம் இல்லை. Recently we heard one of our dear elderly sisters poetry being read in our church service. சமீபத்தில் நம்முடைய சபையின் ஆராதனையிலே வயது முதிர்ந்த ஒரு சகோதரி எழுதிய ஒரு கவிதையை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? It's a calling, brother. அது ஒரு அழைப்பு சகோதரரே. It's a calling, sister. அது ஒரு அழைப்பு சகோதரியே. Maybe in Tamil, it may be in English, it may be in whatever language it is. அது தமிழ், ஆங்கிலம் எந்த மொழியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். Literature ministry. இலக்கிய ஊழியம். A very essential ministry. மிக அவசியமான ஒரு ஊழியம். There are some people with Gideons who are here. கிதியோனியரை சார்ந்த பலர் இங்கு இருக்கிறீர்கள். Excellent top class ministry. தலை சிறந்த முதல் தரமான ஊழியம். If there is no literature ministry, there is no printing of the Bible. இலக்கிய ஊழியம் என்று இல்லாமல் இருந்தால் வேதாகமம் அச்சில் ஏறி இருக்காதே. You are called for this. இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். There are people who are also called for media. ஊடகத்துக்காகவே அழைக்கப்பட்டோரும் இருக்கிறார்கள். Some of you have God's calling as superb sound engineers and vibrant video producers. தலை சிறந்த ஒளி இயக்குனர்களாக, காணொளி காட்சியை இயக்குனர்களாக அழைக்கப்பட்ட மேன்மைத்தங்கிய பலர் உண்டு. This wonderful sound quality we have because of sound engineers who are working behind the screen within that room. ஒரு உள் அறைக்குள்ளே திரைமறைவுக்கு பின்பாக இயங்குகிற தலை சிறந்த இந்த ஒளி பொறியாளர் நிமித்தம் தான் தரமான குரல் வளத்தை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Superb voice quality and sound effects and superb sound engineers, vibrant video productions. மிகவும் தரம் வாய்ந்த அற்புதமான அபார ஆற்றல் மிக்க ஒளி தயாரிப்பாளர்கள், துடிப்பான காணொளி காட்சி இயக்குனர்கள். You see the sound systems. இங்க இந்த ஒளி அமைப்பை பாருங்கள். Some of us are called for this. சிலர் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Investing so much into this. இதில் அளவுக்கு அதிக மூலதனம் செய்திருக்கிறோம். It involves a tremendous amount of money. இதற்கு மிகவும் அபார அளவிற்கு அதிகமான பணம் தேவை. It's a calling. இது ஒரு பேரழைப்பு. Sound system and recording studios. ஒளி அமைப்பு, ஒளிப்பதிவு கூடங்கள். There are really wonderful and professional recording studios in the city for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக பட்டணத்திலே அற்புதமான தலை சிறந்த ஒளி பதிவு கூடங்கள் இருப்பது மகிமையே. Lastly, கடைசியாக
social media. சமூக ஊடக வலைதளங்கள், Social media சமூக ஊடகங்கள் is another ministry that is in the front line these days. இந்த நாட்களிலே முன்னணியில் இருக்கும் மற்றொரு ஊழியம் இது. Those days we didn't have anything to do with social media. அந்த நாட்களிலே சமூக ஊடக வலைதளங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாது இருந்தோம். Some of you, especially young people, have God's calling as fantastic fabricators and as creative content. உங்களிலே சிலர் தேவனுடைய பிள்ளைகளாக வாலிபர்கள் பல படைப்புகளை நீங்களாக யூகித்து எழுதக்கூடிய அளவுக்கு தலை சிறந்த நிபுணர்களாக இருக்கிறீர்கள். You're beautiful designers. நீங்கள் மிகவும் அருமையான வடிவமைப்பாளர்கள். Whatever social media platform it is, you can definitely do so many things from your cabin reaching all over the world. அது எந்த சமூகத்தல தரவானாலும் உள்ளறைக்குள்ளிருந்து உலகம் முழுவதையும் சந்திக்கக்கூடிய அபார ஆற்றலின் கைவண்ணம் உங்கள் விரல்களின் நுனியில் இருக்கிறது. Recently I came to know that in some of the very good spirit-filled Bible colleges they have also included a department of social media as one of the papers in the Bible college education. சில தலை சிறந்த ஆவிக்குரிய வேதாகம கல்லூரிகளிலே அவர்களுடைய வேத பாடங்களை கற்றுக் கொடுப்பதிலே சமூக ஊடக வலைதளத்தின் சிறப்பும் ஒரு தனி பாடப்பிரிவாக வைத்திருக்கிறதை சமீபத்தில் கேள்விப்பட்டேன். I need to really go much faster. உண்மையாகவே நான் வேகமாக தான் போக வேண்டும். So having seen about the major fivefold ministry, இந்த பிரதானமான 5 முக்கிய ஊழியங்களை கண்டதினால் God's calling on that, தேவனுடைய அழைப்பு அங்கே இருக்கிறது. and some of the additional ministries other than that. அதை தவிர கூடுதலாக இருக்கும் சில ஊழியங்களையும் பார்த்தோம். Another thing that we need to really understand about God's call is, தேவனுடைய அழைப்பு குறித்து உண்மையாகவே நாம் மெய்யாய் அறிந்து உணர வேண்டிய காரியம், follow this very carefully. இதை மிகவும் கவனமாய் கேளுங்கள். God's call to service is always full time. தேவனுடைய இந்த சேவைக்கான அழைப்பு எப்பொழுதுமே முழு நேர பணிக்காகவே இருக்கும். God wants me to emphasize this one more time. இன்னும் ஒரு முறை கூட கர்த்தர் வலியுறுத்த சொல்லுகிறார். God's call for service is always full time. தேவ சேவைக்கான தேவனுடைய அழைப்பு எப்போது முழு நேர பணிக்காகத்தான் என்று சொல்லுகிறார். This is not a football game for half time. இது ஏதோ கொஞ்ச நேரம் விளையாடு போவதற்கு கால்பந்தாட்ட மைதானம் அல்ல. Vast majority of God's people either hesitate or fear serving God full time. பெரும்பாலான தேவ ஜனங்கள் முழு நேரமாக தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒன்று பயப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் தயங்குகிறார்கள். This is because of no clear cut Bible teachings in this area. அது இந்த ஒரு பகுதியிலே திட்டவட்டமான தெளிவான வேதாகம போதனை அவர்கள் பெறாததே ஆகும். Listen very carefully. மிகவும் கவனமாக கேளுங்கள். Serving God full time doesn't mean you must quit your job. முழு நேரமாக தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அழைப்பு வந்த உடனே நீங்கள் உங்கள் வேலையை உதறி வந்து விட வேண்டும் என்று ஆகிவிடாது. You do so only if God tells you to leave your job. வேலையை விட்டு விடும்படி தேவன் சொன்னால் மட்டும்தான் அதை விட வேண்டும். In my case, God told me to leave my profession as veterinary surgeon. என்னுடைய காரியத்தில் ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த என்னை கர்த்தர் அந்த பணியை விட சொன்னார். Just because I left my practice doesn't mean all of you must also quit your jobs for you to serve God full time. கால்நடை மருத்துவ பணியை நான் விட்டு முழு நேர சேவைக்கு வந்து விட்டேன் என்பதற்காக முழு நேரமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய நீங்களும் உங்கள் உத்தரவாத உத்தியோக வேலையை விட்டு வர வேண்டும் என்று ஆகிவிடாது. How can a surgeon leave his profession and come and serve God full time? ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர் எப்படி தன் பணியை விட்டு முழு நேரமாய் தேவனுக்கு சேவை செய்ய வர முடியும்? Some 30-40 years back. அது 30-40 ஆண்டுகளுக்கு How முன்பு. is it possible? அது எப்படி சாத்தியம்? Would you like to know? உங்களுக்கு தெரியுமா? How many of you want to learn more of this? Shout a loud amen. அறிய விரும்புகிறவர்கள் கொஞ்சம் சத்தமாய் ஆமென் என்று நல்ல சொல்லுங்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க. Glory to God. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. What's the difference between a job and a call? ஒரு வேலைக்கும் அழைப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? Note it down. What's the difference between a job and a call? ஒரு வேலைக்கும் அழைப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சீக்கிரமாய் பாருங்கள். A job is what we are trained to do. ஒரு வேலை நாம் செய்வதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஒன்று. While a calling is what we are born to do. ஆனால் அழைப்போ நாம் அதற்காகவே பிறந்திருக்கிறோம். Our job is a means of earning income. நம்முடைய வேலை நம்முடைய வருமானத்திற்கான ஒரு வழியாகும். While calling is about fulfilling God's purpose and making a difference. ஆனால் அழைப்போ தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாகும். Our job is a natural skill. நம்முடைய வேலை இயற்கையான திறமை. But our calling is our God bestowed supernatural gift. ஆனால் நம்முடைய அழைப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தேவனால் அருளப்பட்ட பெரும்வரம். Our
job has a time limit every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைக்கு ஒரு கால வரம்பு இருக்கிறது. 9 to 5 it is 9 to 5. காலை 9 முதல் 5 வரை என்றால் அவ்வளவுதான். Whereas our calling of God continues even after office hours. ஆனால் தேவனுடைய அழைப்பு அலுவலக பணி நேரம் முடிந்த பின்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். We can be hired or fired from a job. ஒரு வேளை நாம் அமர்த்தப்படலாம், இல்லாவிட்டால் தூக்கி எறியப்படலாம். Calling is something we are mandated by God himself and can't be fired. ஆனால் அழைப்போ தேவனுடைய பரம கட்டளையில் பணியமர்த்தப்பட்டபடியால் ஒரு நாளும் தூக்கி எறியப்பட முடியாது. We can be retired from our job. நம்முடைய வேலையிலிருந்து நாம் பணி ஓய்வு பெற முடியும். Most of us have. பெரும்பாலானோர் அடைந்திருக்கிறோம். Well, our call from God continues for lifetime. ஆனால் தேவனிடமிருந்து வந்த நம்முடைய அழைப்போ வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து நீடிக்கும். Obviously. நிச்சயமாகவே. Note this down. இதை குறித்துக் கொள்ளுங்கள். All our jobs are only part time, whereas our calling for God is full time. நம்முடைய வேலை உத்தியோகம் எல்லாமே பகுதி நேரத்துக்கு மட்டும்தான். ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கும் அழைப்போ முழு நேரத்துக்கும் உரியது. இந்த நேரம் நான் சொல்லாமலே நீங்க கை தட்டி இருக்கணும். ஒரு முறை நம்ம எல்லாம் சத்தமா கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்லாமா? Come on everybody, put your hands together. எல்லாரும் கைகளை தட்டுவோம். Bless the Lord. கர்த்தரை துதிப்போம். God is the one who blesses the work of our hands. நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவனே. Many times God blesses us with secular jobs to fulfill God's call within that office campus. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் உலக உத்தியோகத்தை அந்த அலுவலகத்துக்குள்ளேயே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் பல நேரம் தேவன் நமக்கு உலக உத்தியோகத்தை கொடுக்கிறார். A pastor cannot easily get into your bank office and then minister so easily as you are already employed. You can easily do that. ஏற்கனவே வங்கி பணியாளராய் இருக்கிற நீங்கள் எளிதாய் உங்கள் வங்கி பணியாற்றுவதற்கு ஊழியம் செய்வது போல ஒரு திருச்சபையின் போதகரால் உங்கள் வங்கியின் எல்லைக்குள் வந்து எல்லாருக்கும் வசனத்தை சொல்ல முடியாது. Compare this every aspect of your jobs that you're doing it. I don't have much time. நீங்கள் செய்கிற எல்லா வேலை உத்தியோகத்தோடும் இதை அப்படியே ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். This is exactly why Apostle Paul correlates secular jobs to serving Christ. இதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் உலக பிரகாரமான உத்தியோகத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்வதை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். See that in Colossians chapter 3 verse 22 to 24. கொலோசையர் 3:20 முதல் 24 வரை பார்க்கிறோம். You know what? என்ன தெரியுமா? Best is having a job as call we are born to do for God. அதுதான் தேவனுக்காகவே நாம் செய்வதற்கு எந்த அழைப்பை உடையவராய் பிறந்திருக்கிறோமோ அதை நிறைவேற்றுவதற்கு கிடைத்திருக்கும் வேலை. Just note all this quickly. குறித்துக் கொள்ளுங்கள். Exodus 31 1 to 5. யாத்ராகமம் 31 1 முதல் 5 வரை. You will not find this in the display. இது திரையில் வருவதில்லை. Better note it down. குறித்துக் கொள்ளுங்கள். God called Bezalel in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் பெசலேயேலை தேவன் அழைத்தார். Exodus 31 1 to 5. யாத்ராகமம் 31 1 முதல் 5 வரை. God called Bezalel. பெசலேயேலை தேவன் அழைக்கிறார். That's a word that is used. அங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Filled him with his spirit. ஆவியினால் நிறைந்தவன். For what? எதற்காக To நிறைத்தார்? design artistic workmanship in gold, silver, bronze and cutting jewels for God's temple. தேவாலயத்துக்கு பொன், வெள்ளி, வெண்கலம், விலையேறப்பெற்ற ஆபரணங்களை விசித்திர வேலையாய் செய்வதற்கான கிருபையின் ஆவி அது. You see, calling beautifully fitting into a job profile. அழைப்பு அவருக்கென்று உள்ள அந்த உத்தியோக தகவலிலே நேர்த்தியாய் கச்சிதமாய் பொருந்துவதை பாருங்கள். Designing artistic workmanship. மிகவும் விசித்திர வேலையாய் கைவேலைப்பாடை செய்யும் ஒரு வடிவமைப்பாளன். Some of you are here. சிலர் இங்க அப்படிதான் இருக்கீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Are we so glad are we so sad that we don't even have a job? ஒரு வேலை கூட இல்லை என்று ரொம்ப துக்கமா இருக்கிறோமா? ஒரு வேலை கூட இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? Are you worried that you don't even have a job? ஒரு வேலை கூட இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? No worries. கவலையே வேண்டாம். We have innumerable opportunity to fulfill God's calling in God's kingdom. தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு எண்ணிறந்த வேலை வாய்ப்புகள் மலிந்திருக்கின்றன. Pray. ஜெபியுங்கள். Understand God's calling. தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள். Identify it. அதை அடையாளம் கண்டு Start கொள்ளுங்கள். working on that. அதை செயல்படுத்த ஆரம்பியுங்கள். God will bless you with a job if you need a job. உங்களுக்கு ஒரு அந்த வேலை தேவை என்றால் அந்த வேலை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God didn't give Adam any job.
ஆதாமுக்கு தேவன் எந்த ஒரு வேலையும் கொடுக்கவில்லை. He didn't give him any job. அவருக்கு ஒரு வேலையும் கொடுக்கவில்லை. God gave Adam work. தேவன் ஆதாமுக்கு உத்தியோகத்தை கொடுத்தார். Genesis 2:15. ஆதியாகமம் 2:15. So number 1, God's call is an invitation from God. முதலாவது தேவனுடைய அழைப்பு தேவனாகவே கூப்பிடுவதாகும். Secondly, God's call is a divine call. இரண்டாவது தேவனுடைய அழைப்பு தெய்வீகமான அழைப்பாகும். 1 Corinthians 12:28. 1 கொரிந்தியர் 12:28 says God has appointed first of all apostles, second prophet and third teachers. முதலாவது அப்போஸ்தலர்களை, இரண்டாவது தீர்க்கதரிசிகளை, மூன்றாவது போதகர்களை தேவனே ஏற்படுத்தி இருக்கிறார். God himself appoints some in the church to do his ministry. ஊழியத்தை செய்வதற்காகவே சிலரை தேவன் சபையில் நியமித்திருக்கிறார். God himself. தேவன் தாமே. Since it is a divine call. இது ஒரு தெய்வீகமான அழைப்பா இருக்கிறபடியால், comparing this with Ephesians 4:11 which says Jesus gave, we find God the Father appoints us in the ministry while Jesus gives us that ministry to function under that appointment. எபேசியர் 4:11 ஒப்பிடும் பொழுது இயேசு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் நமக்கு நியமித்து கொடுத்த பணியை நிறைவேற்றுவதற்காக இயேசுவானவர் இதை கொடுத்து உதவுகிறார். Bible says in Hebrews 5:4. எபிரேயர் 5:4 வேதம் சொல்கிறது, No one chooses himself for God's honorable ministry unless he or she is called by God, like how Aaron was called. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒருத்தியும் தானாக இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறது இல்லை. 2 Timothy 1:9 talks about holy calling. பரிசுத்த அழைப்பை குறித்து 2 தீமோத்தேயு 1:9 சொல்கிறது. Hebrews 3:1 talks about heavenly calling. எபிரேயர் 3:1 பரம அழைப்பை பகிர்கிறது. Obviously God's call is a divine call. வெளிப்படையாகவே தேவனுடைய அழைப்பு தெய்வீக அழைப்பு என்பது புலனாகிறது. Talking about understanding God's call, தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, having seen what is meant by God's call, தேவனுடைய அழைப்பு என்றால் என்ன என்பதை கவனித்து விட்டோம். we also need to understand what is not God's call. அதே நேரம் எது தேவனுடைய அழைப்பு அல்ல என்பதையும் அறிய வேண்டும். Because my time is rapidly closing, I need to really very simplify certain things and finish it off very quickly. என் நேரம் வேகமாய் ஓடுகிறபடியால் நான் எளிமைப்படுத்தி சில காரியங்களை முடித்து விடுகிறேன். What God's call is not. எது தேவனுடைய அழைப்பு அல்ல. God's call is not a human call. தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷிக அழைப்பு அல்ல. There's definitely a vast difference between God himself calling and appointing people in the church and man's calling some and appointing them in the church. தேவனே ஒருவரை அழைத்து சபையில் ஊழியராக நியமிப்பதற்கும் மனிதர்கள் சிலரை ஊழியத்திற்கு அழைத்து சபையில் நியமிப்பதற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. People try to employ somebody who has no divine calling in that area. Finally they'll always be inhibiting God's plan and purpose for the work of that ministry. அந்த பகுதியில் தேவனுடைய அழைப்பே இல்லாத ஒருவரை கூப்பிட்டு ஊழியத்துக்கு ஏற்படுத்திவிட்டு கடைசியிலே அந்த ஊழியத்தை குறித்த தேவனுடைய திட்டம் நோக்கம் நிறைவேறாதபடி அவர்கள் பெரும் தடையாய் இருப்பது ஒரு அவலம்தான். This is why God does the calling and God does the setting in his ministry. இதனால் தான் தேவனே ஊழியத்திற்கு அழைக்கிறார், அவரே ஊழியத்தில் பணி அமர்த்துகிறார். Secondly, இரண்டாவதாக what God's call is not. எது தேவனுடைய அழைப்பு அல்ல. God's call should not be based on our feelings. தேவனுடைய அழைப்பு நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் இருந்து விடக் கூடாது. It should never be based on our feelings. ஒரு நாளும் நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் அது அமையவே கூடாது. If we are not careful, we would assume we should never enter into the ministry based on our feelings in any phase of it. வாழ்க்கையில எந்த கட்டத்திலும் நம்முடைய உணர்வுகளை அடிப்படையாய் கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்குள் அடியெடுத்து வைக்கவே கூடாது. Just because we feel it is a holy call. இது ஒரு பரிசுத்த அழைப்புன்னு நம்ம உணர்கிறோம் என்பதற்காக வந்துவிடக் கூடாது. Because we can never make any ministry by our own feeling. ஏனென்றால் நம்முடைய சொந்த உணர்வுகளின் அடிப்படையில் ஒரு ஊழியத்தையும் உருப்படியாய் செய்ய முடியாது. I'll tell you this. இதை நான் சொல்லுவேன். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Today you will feel like doing the ministry. இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்யற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். 1 year later you will feel a little different. ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி உங்களுக்குள் எண்ணம் தோன்றும். And then year after you will feel for it.
அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதுக்காகவே வருத்தப்படுவீர்கள். Never do God's ministry just because you feel like I feel I should do this. I feel it. Don't do like that. இதை செய்யணும் போல தோணுதுங்க, இதை செய்யணும் போல எனக்குள்ள ஒரு God's உணர்வு call இருக்கு. should not be based on our feelings. ஒருபோதும் நம்முடைய உணர்வுகளை எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு தேவ ஊழியம் அமையக்கூடாது. It will utterly be a misfit and even dangerous. அது பொருத்தம் இல்லாமல் அபாயகரமான விளைவை ஏற்படுத்திவிடும். Note down Acts 19:11 to 17. அப்போஸ்தலர் 19:17 வரை பாருங்கள். Some of the itinerant Jewish exorcists and 7 sons of Sceva, you know what happened to them. உங்களுக்கு தெரியும், ஸ்கேவாவின் 7 குமாரர்கள் செய்ய துணிந்த சில காரியத்தின் பக்க விளைவின் பாதிப்பை அறிவோம். Thirdly, God's call should not be need based. மூன்றாவது, தேவை அடிப்படையாய் கொண்டு தேவ அழைப்பு அமையக்கூடாது. If we are not careful, we would assume that seeing a need is a call. நாம் அதை சரியாக யோசிக்கவில்லை என்றால் அந்த தேவையை தேவனுடைய அழைப்பாய் எண்ணி விடுவோம். Just because there is a need, it doesn't mean we are called to meet that need. அங்க ஒரு தேவை இருக்கிறது என்பதற்காக அந்த தேவையை சந்திப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. If we would go and meet that need, what then after we meet that need? ஒருவேளை நாம் போய் அந்த தேவையை சந்தித்து விடுகிறோம், சந்தித்து விட்ட பின்பு என்ன ஆகும்? என்ன செய்வோம்? ஊழியம் முடிஞ்சிருச்சா? It's not like that. அப்படி அல்ல ஊழியம். It is never like that. ஒருபோதும் ஊழியம் அப்படி இல்லை. Hence, seeing a need is not a call to ministry. ஆகவே ஒரு தேவையை பார்க்கிறபடியால் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று ஆகிவிடாது. That is not scriptural. அது வேதத்திற்கு புறம்பானது. There has to be a divine call. ஒரு தெய்வீகமான அழைப்பு இருந்தாக வேண்டும். However, a need can be met. எப்படி இருந்தாலும் ஒரு தேவை சந்திக்கப்பட But should முடியும். never be confused with God's call for ministry. ஆனால் தேவையை பார்த்த உடனே அதுதான் ஊழியத்திற்கான தேவ அழைப்பு என்று எண்ணிவிடக் கூடாது. Lastly, what is not God's calling? கடைசியாக இது தேவனுடைய அழைப்பு அல்ல. God's calling must not be based on what others say. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதின் அடிப்படையில் தேவனுடைய அழைப்பு இருக்கக்கூடாது. We must not enter the ministry just because someone else tells us that we are suited for it. இதுக்கு நீங்க தாங்க பொறுத்துன்னு யாரோ சொல்லுகிறார் என்பதற்காக நாம் ஊழியத்துக்கு அழைப்பாய் ஏற்கொள்ள கூடாது. Today people will tell you. இன்றைக்கு மக்கள் சொல்லுவார்கள். Tomorrow they will be nowhere. நாளைக்கு அவங்க காணாம போயிடுவாங்க. We are answerable to God. தேவனுக்கு நாம் பதிலளிக்க வேண்டுமே. Never to anyone else. ஒருபோதும் வேறு எவருக்கும் கடனாளிகள் அல்ல. So number 1, முதல் காரியம், we have seen understanding the call of God. தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுதலை பார்த்தோம். Why God took so much time on this is unless we understand what is meant by God's call, we will never even have any desire to identify it or fulfill it. தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டால் ஒழிய தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்வதற்கோ நிறைவேற்றுவதற்கோ எந்த விதத்திலும் முயற்சிக்க மாட்டோம். அதனால்தான் தேவன் இதை வலியுறுத்தி பேசுகிறார். With the remaining few minutes மீந்திருக்கும் சில நிமிடங்களில் left, let me try to share with you God's heart on identifying the call of God and fulfilling the call of God. தேவனுடைய அழைப்பை அறிந்து கொண்டு தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கடுத்து தேவனுடைய இதயத்தை நான் பகிர்கிறேன். Secondly, இரண்டாவதாக identifying the call of God. தேவனுடைய அழைப்பை அடையாளம் கண்டு அறிந்து கொள்ளுதல். Having seen understanding the call of God. தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டதை What is பார்த்தீர்கள். meant by God's call? தேவனுடைய அழைப்பு என்றால் என்ன? What God's call is not. எது தேவனுடைய அழைப்பு அல்ல என்று பார்த்தோம். Secondly, we will see identifying the call of God. இரண்டாவது தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளுதலை Note it down very பார்ப்போம். quickly. சீக்கிரமாய் குறித்துக் கொள்ளுங்கள். Identifying the call of God. தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ள How வேண்டும். can we recognize a divine call? ஒரு தெய்வீக அழைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்ள Bible முடியும்? says 2 Peter 1:10. 2 பேதுரு 1:10 வேதம் My சொல்லுகிறது, brothers and sisters, make every effort to confirm God's call and choosing for sure. என் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். If you would do these things, you will never stumble. நீங்கள் அப்படி செய்தால் ஒரு காலம் இடறி போக மாட்டீர்கள். Don't be a kid. Don't be a kid. நீங்க குழந்தையா இருந்து விடாதீர்கள். குழந்தைத்தனமா இருக்காதீங்க. How long do we need to come and attend a church? நாம் எவ்வளவு நாட்கள் சபையில் கலந்து கொண்டிருக்கிறோம்? How much are we going to fulfill our divine call and answer him before him face to face? நம்மை குறித்த தெய்வீக அழைப்பை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் நிறைவேற்றலாம்? The question which God is throwing to every one of us, have you identified God's call for your life? உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பை அறிந்து கொண்டீர்களா என்ற கேள்வியை கர்த்தர் ஒவ்வொரு Have you முகத்துக்கு identified வைக்கிறார். God's call for your wife? உங்கள் மனைவி குறித்த தேவனுடைய அழைப்பை அறிந்து Have you கொண்டீர்களா? identified God's call for your children? உங்கள் பிள்ளைகளை குறித்த தேவனுடைய அழைப்பை அறிந்து What are we கொண்டீர்களா? doing? எப்படி செய்கிறீர்கள்? Identify the call of God. தேவனுடைய அழைப்பை அறிந்து How கொள்ளுதல். do we recognize it? எப்படி அதை அங்கீகரிக்க Number முடியும்? one, முதலாவது through காரியம் our spirit. நம்முடைய ஆவியின் மூலமாக. Our spirit. மற்ற நம்முடைய ஆவியின் மூலமாக. Not that's the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர் மூலம் அல்ல, but our spirit. நம்முடைய ஆவியின் மூலமாக. God saves us in our spirit. தேவன் நம்முடைய ஆவியில் தான் நம்மை ரட்சிக்கிறார். God gives us an inward witness in our spirit. நம்முடைய ஆவியில் தேவன் உள்ளான சாட்சி Man's பகருகிறார். spirit is a lamp of the Lord, searching all the inner depths of the heart. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை Hence எல்லாம் we must ஆராய்ந்து learn to பார்க்கும். listen to our spirit. நம்முடைய ஆவிக்கு செவி கொடுக்க கற்றுத்தர By வேண்டும். this we will know many things which we did not know otherwise. வேறு விதமாய் அறிந்து கொள்ள முடியாத பல காரியங்களை இதன் Our மூலம் கற்றுக்கொள்ள spirit முடியும். knows things which our head does not know. நம்முடைய மூளைக்கு தெரியாத பல காரியங்கள் நம்முடைய ஆவிக்கு தெரியும். See, when we recognize God's calling in our spirit, there will be a divine compulsion. நம்முடைய அழைப்பை நம்முடைய ஆவியில் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு தெய்வீக வற்புறுத்தல் இருக்கும். As you see on the display, there will be a divine compulsion inside of us. நமக்குள்ள ஒரு தெய்வீக வற்புறுத்தல் இருக்கும். Yes, do you have that? அது உங்களுக்கு இருக்கா? I need to do this. இதை நான் செய்தாக வேண்டுமே. God is pushing me to do this. இதை செய்ய தேவன் என்னை நிர்பந்திக்கிறார். You can recognize your call. உங்கள் அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். And not only a divine compulsion, besides there will be a burden in our spirit for that specific ministry. இது தெய்வீகமான ஒரு வற்புறுத்தல் மட்டுமல்லாமல் ஒரு பிரத்யேகமான தெய்வீக பாரமாகவே இருக்கும். You have a weight, உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். burden to do that for the Lord. கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டும் என்ற பெரும் வாஞ்சை. This is not comparing what other people are doing in ministry. No. ஊழியத்தில் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் This என்று is ஒப்பிட்டு there. பார்ப்பதினால் அல்ல. This is there within you. உங்களுக்குள்ளாகவே அந்த பாரம் அழுத்திக் Do கொண்டிருக்கும். you know your husband's burden in ministry? ஊழியத்தில் உங்கள் கணவரின் பாரம் இதுதான் Your உங்களுக்கு தெரியுமா? child's burden in ministry. ஊழியத்தில் Your உங்கள் parents' burden in ministry. உங்கள் பிள்ளைகள் பெற்றோரின் ஊழியத்தின் பாரம் உங்களுக்கு In தெரியுமா? addition, there will also be a fire within us. இதோடு நமக்குள்ளாக ஒரு அக்கினியும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். Jeremiah talks about that so well. இதை எரேமியா மிக நன்கு பேசுகிறார். So how do we recognize a divine call? ஒரு தெய்வீக அழைப்பை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? Number 1, through our spirit. முதலாவது நம்முடைய ஆவியின் மூலமாக. Number 2, through visions. இரண்டாவது தரிசனங்கள் மூலமாக. Apostle Paul had visions of God's calling. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய அழைப்பை பற்றிய தரிசனம் அடைந்தார். He had 3 visions. God's call came in 3 visions. மூன்று தரிசனங்கள் மூலம் தேவனுடைய அழைப்பு Twice அவருக்கு to him வந்தது. and once to Ananias. இரண்டு முறை பவுலடியாருக்கும் ஒரு முறை அனனியாவுக்கும். Thirdly, மூன்றாவதாக you can recognize through prophecies. தீர்க்க தரிசனம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Ministries are not set in the church by prophecies, but it is God who sets all these ministries. ஊழியங்கள் என்பது சபையில் உட்கார்ந்திருக்கும் நேரத்தில் தீர்க்க தரிசனம் மூலமாக தேவனால் சொல்லப்படுவதில்லை. தேவனே ஊழியத்தை வெளிப்படுத்துகிறார். However, they may come a confirmation of God's call through prophecy. ஆனாலும் கூட தேவனுடைய அழைப்பை குறித்த நிச்சய உறுதி தீர்க்க தரிசனங்கள் மூலம் தான் வெளிப்படும். You see the display. நீங்கள் திரையில் பாருங்கள். Note it down. குறித்துக் கொள்ளுங்கள். Acts 13:1-3. அப்போஸ்தலர் 13:1-3 வரை. Paul and Barnabas, they were in a different calling. பவுலடியாரும் பர்னபாவும் வேறொரு வித்தியாசமான அழைப்பில் இயங்கினார்கள். The Spirit of God came through, spoke and confirmed through a prophecy to set them apart. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், தீர்க்க தரிசனமாக அவர்கள் இருவரையும் அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு பிரித்தெடுக்க சொன்னார். Fourthly, how do we recognize? நான்காவது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Through the anointing. அபிஷேகத்தின் மூலமாக. Through the anointing. அபிஷேகத்தின் மூலமாக. An anointing evidences a divine call. ஒரு அபிஷேகம் தான் தெய்வீக அழைப்புக்கான ஆதாரம். When a person is called, above all, there is an anointing that just comes creeping through upon him or her. ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் மேல் இறங்கி உள்ளிருந்து அப்படியே படர்ந்து மேலே பிரவாகிக்கும். You just see what Pastor Boaz is doing. பாஸ்டர் போவாஸ் என்ன செய்யறாருன்னு பாக்குறீங்க? He's called for translation. இவர் மொழிபெயர்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர். Anyone can some people can translate. சிலரால் மொழிபெயர்க்க முடியும். But when a person is called to, I also translate by the grace of God. When a person is called to translate, you see the anointing flowing so beautifully over their life. ஆனால் மொழிபெயர்ப்பதற்கு ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கையில் அபிஷேகம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாய் பிரவாகிக்கிறதை பார்க்க So முடியும். how do we recognize your calling? உங்கள் அழைப்பை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? When you function under that, you will feel that there is an anointing beautifully flowing through your life. உங்கள் வாழ்க்கையின் ஊடாக ஒரு அபிஷேகம் அழகாய் நேர்த்தியாய் பிரவாகிக்கிறதை உணரும் போதுதான். Singing and ministering with music with talent to whatever levels will be nice to hear, but will be without
life. எவ்வளவு நேர்த்தியாக சிறந்த அளவிலே பாடி இசைத்தாலும் அது நன்றாக இருந்தாலும் அதிலே பாதிப்பு தாக்கம் இருக்காது. When you have only talent. அது தாளந்தாக மட்டும் இருந்தால் அப்படிதான் இருக்கும். In the music world you have excellently talented musicians of different levels. இசை உலகிலே பல்வேறு அளவில் நிலைப்பட்ட தாளந்து மிக்க As இசைக்கலைஞர்கள் well as singers. இருக்கிறார்கள். As well as singers. அதுபோலவே தான் பாடகர்களும். Whereas singing and music under the anointing of God will minister to souls, touch and transform lives, noticeably visible blessing. ஆனால் அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் பாடி இசைக்கும் நேரத்தில் எல்லாரும் பிரத்யட்சமாய் கவனித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தொடும் வாழ்க்கையை மாற்றும் மறுரூபப்படுத்தும். So how can we recognize a divine call? ஒரு தெய்வீகமான அழைப்பை எப்படி அடையாளம் கண்டு அறிய முடியும்? I've just told you only 4 ways. வெறும் 4 வழிகளை மட்டும் தான் சொன்னேன். But there are many. அநேக வழிகள் இருக்கின்றன. Number 1, through our spirit. முதலாவது நம்முடைய ஆவியின் மூலமாக, Through our visions. தரிசனங்கள் மூலமாக, Through prophecies. தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, Through anointing. அபிஷேகத்தின் மூலமாக. So we have seen 2 things so far about God's call. தேவனுடைய அழைப்பை பற்றி இதுவரை 2 காரியங்களை கவனித்திருக்கிறோம். Understanding the call of God. தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். Identifying the call of God. தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். Finally, fulfilling the call of God. கடைசியாக தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். Fulfilling the call of God. தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுதல். What's the point in understanding and identifying and not fulfilling? புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் நிறைவேற்றாமல் விட்டால் அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? No point. அதில் அர்த்தமே இல்லையே. No point. அதில் ஒரு அர்த்தம் இல்லை. Meaningless. அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. What's the point? You cannot fulfill what God tells you to do. தேவன் செய்ய சொல்லுகிறதை நிறைவேற்றாவிட்டால் அதில் என்ன இருக்கு? In addition to our sincere prayer, commitment, consecration, consistent godly life, which are all definitely necessary in line with God's word, we must strictly adhere to 3 vital aspects while fulfilling God's calling. தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றும் பொழுது அத்தியாவசியமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிற நம் ஒரு தொடர்சீரான தேவ பக்திக்குரிய வாழ்க்கையை பரிபாலிக்கிற நிலை இருந்தாலும் கூட அதோடு கூட அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தால் தான் சாத்தியம். Let me just say this and finish. நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். Number 1, முதலாவது equipment for the calling. அழைப்புக்கேற்ற ஆயத்தம். As you see on the display. திரையில் பாருங்கள். Whom God calls, he equips. யாரை தேவன் அழைக்கிறாரோ அவர்களை அவர் தகுதி நிலையில் ஆயத்தப்படுத்துகிறார். When a person is born again, God already has in his mind what he's called him to do. ஒருவர் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவன் அவர் எதை செய்ய அழைத்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே தம் மனதில் நிர்ணயித்திருக்கிறார். At new birth, that person is equipped with certain spiritual talents. அந்த புதிய பிறப்பில் சில ஆவிக்குரிய தாளந்துகளால் அந்த நபர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். To stand wherever he is set in the body of Christ. அவர் கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்கே நிற்க வேண்டும் என்று அமைக்கப்பட்டிருந்தாலும், But being filled with the Holy Spirit enhances this. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது இந்த கிருபையை மேம்படுத்துகிறது. Anointed believers can have spiritual gifts operating through them. அபிஷேகிக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் மூலம் ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்வதை காண முடியும். Whereas ministers of God will be equipped to minister regularly with those gifts necessary to stand in the office they are called to. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்களோ எந்தெந்த நிலையில் நிற்கும்படி அழைக்கப்பட்டார்களோ அந்தந்த தேவைக்கு ஏற்ப அந்த வரங்கள் அவர்கள் மூலம் தானாய் கிரியை செய்யும். Those very same gifts will operate at a ministerial level carrying a greater anointing. ஊழிய அளவிலான நிலையில் நிற்கும் பொழுது அதே வரங்கள் பெரிதான அபிஷேகத்தோடு இயங்கும். கார் இருக்கு, திடீர்னு நின்று போச்சு, நீங்க பாண்டை திறக்கிறீங்க, ஏதோ சில காரியம் செக் பண்றீங்க, அதை சரிப்படுத்திடுறீங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை நீங்க சரி பண்ணதுனால நீங்க ஒரு மெக்கானிக்கை உங்களை சொல்லிக்க முடியுமா? You can never do that. A mechanic is a professional. அந்த இயந்திர பழுதுபார்ப்பு செய்கிறவர் அதன் கைத்தொழில் நிபுணர். வீட்டில் பல்பு வேலை செய்யல, ஒரு ஹஸ்பண்டா நீங்க லேடர் போட்டு மேலே ஏறி அந்த பல்பை மாற்றி பல்பை எரிய வச்சிடுறீங்க. பெரிய கில்லாடி, சூப்பர். இந்த பல்பை எரிய வச்சதுனால நான் ஒரு எலக்ட்ரிஷியன் சொல்லிட முடியுமா? No. Electrician வேற லெவல். Likewise, அதுபோலவே God's equipment comes at various levels based on our callings. தேவனுடைய தகுதி நிலைப்படுத்தும் ஆயத்தனுடைய அழைப்பை அடிப்படையாய் கொண்டு பல்வேறு நிலைகளிலே வரும். உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கோ அது தகுந்த எக்யூப்மெண்ட்டை கர்த்தர் கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். நீங்க சாக்ஸோஃபோன் ஸ்பெஷலிஸ்டா கர்த்தர் கொடுக்காம இருக்க மாட்டார். கீபோர்டு வேணுமா? கொடுத்த கீபோர்டில் ஒழுங்காக வாசிக்கிறீங்களா? உலகத்திலே நம்பர் 1 கீபோர்டு உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
கொடுத்ததை யூஸ் பண்ணணுங்க. கர்த்தருக்காக யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு நல்ல கீபோர்டு கொடுத்தா தான் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லாதீங்க. Never do that. ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. சின்ன ஊழியத்தை உண்மையா செய்ய ஆரம்பிப்போம். God will equip us. தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவார். Sorry, I don't have much time. Secondly, faithfulness to calling. இரண்டாவது அழைப்பிலே உண்மை. You see, very interesting. You really love this. The Lord's name in itself is faithful. கர்த்தருடைய நாமமே உண்மையுள்ளவர்தான். He who was called as நம்மை அழைக்கிறவர் is faithful. உண்மையுள்ளவர். Therefore, we who are called of him must also be faithful. அதனால் அவரால் அழைக்கப்பட்ட நாமும் உண்மையுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். Hope you followed it. கவனமா பார்த்திருப்பீங்க. Being faithful in the little with which God has given us will bring great rewards. தேவனுடைய அழைப்பில் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் பெரிதான பலன்களை பெற்று குவிக்கலாம். 2 things out of 3 we have seen. இதுவரை 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். Equipment for God's calling. தேவனுடைய Faithfulness to God's calling. தேவனுடைய அழைப்புக்கு உண்மை. Lastly, to finish, கடைசியில் நிறைவாக will of God in God's calling. தேவனுடைய அழைப்பில் தேவனுடைய சித்தம். Jesus did God's perfect will இயேசு தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றினார். all through his ministry. அவருடைய ஊழிய காலம் முழுவதும் In the same way, it's obvious that we are expected to do his perfect will. அதுபோலவே தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற நாம் If we are அழைக்கப்பட்டிருக்கிறது not வெளிப்படையான உண்மை. in the perfect will of God, then we are in a place where Satan can attack us. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் நாம் இல்லாவிட்டால் சாத்தான் நம்மை தாக்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறோம். It becomes difficult to claim the highest that belongs to us. உள்ளதில் உச்சக்கட்டமாய் நமக்கு சொந்தமானதை உரிமை கோருவது கடினமாகிவிடும். You have heard what is going around in Christian ministry world. இன்றைய கிறிஸ்தவ ஊழிய உலகம் முழுவதும் நடக்கிற காரியம் உங்களுக்கு நன்கு தெரியும். When we are only in the permissive will of God, then something will seem not right to us. அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்குள் மட்டுமே நாம் இருக்கும் பொழுது சில காரியம் சரியில்லை போல We நமக்கு can tell தோன்றும். the difference. வித்தியாசத்தை சொல்லிரலாங்க. It's like washing our feet with our socks on. அது காலுறை அணிந்து கொண்டே கால கழுவுற மாதிரி. There are many things. Sometimes we even go to the wrong office, சில நேரம் தவறான பதவியில கூட கால் வச்சிரோம். wrong ministry. தவறான ஊழியத்தில் கால் வைக்கிறோம். And we're doing the wrong ministry with all faithfulness. தவறான ஊழியத்தை முழு உண்மையோட செஞ்சிட்டு இருப்போம். Because we don't know which is God's will. எது தேவனுடைய சித்தம் தெரியாததனால தடுமாற்றம். God always honors faithfulness உண்மையை எப்போதும் தேவன் கனம் பண்ணுகிறவர். according to his will. அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது One verse. ஒரு வசனம். Bible says in Romans chapter 11 and verse 29. ரோமர் 11:29 வேதம் சொல்லுகிறது. The gifts and the calling of God are irrevocable. தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். It is irrevocable. அதை திருப்பி மாற்ற முடியாது. It is irreversible. அதை பின்னுக்கு திருப்பி கொண்டு போக முடியாது. Maybe you sensed God's calling in your life many years ago. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ அழைப்பை நீங்கள் You உணர்ந்திருக்கலாம். have not been active in fulfilling it. ஆனா அதை முழுவதும் செயல்படுத்துவதில் நீங்கள் முழு மூச்சை இறங்காம இருந்திருக்கலாம். But if only you would prayerfully start doing that, நீங்கள் மட்டும் ஜெபத்தோடு அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் you will begin to feel the same anointing of preaching which you used to do many years ago, simply flowing out of you by the grace of God. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பிரசங்கித்த பொழுது உணர்ந்த அதே தேவ அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமாய் பிரசங்கிக்கும் பொழுதே உங்களுக்குள் இருந்து பீரிட்டு பிரவாகிக்கிற பாக்கியத்தை கண்டு மகிழ்வீர்கள். ரொம்ப வருஷமா கார் ஓட்டி அப்புறம் காரே இல்லாம கஷ்டப்பட்ட காலத்துக்கு பிறகு திரும்ப கர்த்தர் கார் கொடுக்குறாருன்னா அந்த காரை நீங்க பல வருஷம் கழிச்சு திரும்ப ஓட்டும் போது அங்க உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிரைவிங் வருதுங்க. How is that possible? Same thing. The gifts and calling of God are irrevocable. அதைப் போலவே தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் திருப்பிக் கொள்ளப்பட முடியாதவைகள். Imagine Sunny Joshua is about 65 years old. சன்னி ஜோஷுவாக்கு 65 வயசுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இல்ல. At 65, 65 வயசுல he happens to go and sit before a set of drums. அவர் ட்ரம்ஸ்க்கு முன்னால போய் உட்கார்றன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ வாசிக்கும் போதும் இதே எஃபெக்ட் தன்னால் ஆட்டோமேட்டிக்கா வரும். The gift and calling of God are irrevocable. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதவைகள். The most important thing is, மிக முக்கியமான it's காரியம், now very high time இதுதான் that சரியான we நேரம். set aside all our differences. நம்முடைய வித்தியாசங்களை ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்து Let's விட்டு all come together and join together. எல்லாரும் ஏகமாய் ஒன்றாய் கரம் கோர்த்து Each of us yield to God's calling and build God's kingdom. ஒவ்வொருவரும் தேவனுடைய அழைப்புக்கு மனதார நம்மை ஒப்பு கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். செய்யலாமா? உங்களுக்கு புரியல?
அது எனக்கு நல்லா புரியுது. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பில்டிங் இருக்கு. யூ ஹேவ் a building. கட்டடம் இருக்கிறது. You have the mason, அங்கே மேஸ்திரி இருக்கிறார், electrician, அங்கே மின் பணியாளர் இருக்கிறார், plumber, குழாய் பணியாளர், and everyone. எல்லா பணியாளரும் இருக்காங்க. They don't know each other. ஒருத்தருக்கு தெரியாது. Each one is an expert in what he's doing. ஒவ்வொருவரும் தங்கள் செய்யும் தொழிலை கைதேர்ந்த நிபுணர்கள். They keep doing what they need to do. அவரவர்கள் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்து கொண்டே But இருக்கிறார்கள். each one is doing their job ஒவ்வொருவரும் தங்கள் பணியை செய்யும் போது together. சேர்ந்து தான் செய்றாங்க. The building comes up so beautifully. அதனால் கட்டடம் அழகுற நேர்த்தியாய் நிமிர்ந்து நிற்கிறது. It gets finished. அவள்தான் கட்டு முடிஞ்சிரும் கட்டு வேலை. That is how God's kingdom is being built. அப்படிதான் தேவராஜ்யம் கட்டப்பட்டு வருகிறது. If you are a singer, நீங்கள் பாடகர் என்றால் keep singing for the Lord. கர்த்தருக்காய் பாடிக்கொண்டே If you are a இருங்கள். musician, இசைக்கலைஞரா keep playing for the Lord. கர்த்தருக்காக இசைத்துக் கொண்டே இருங்கள். If you are a pastor, நீங்கள் போதகரா keep shepherding for the Lord. கர்த்தருக்காக மேய்ப்பராய் பணியாற்றுங்கள். நீங்கள் அப்போஸ்தலரா Be an apostle for the அப்போஸ்தலராய் Lord. கர்த்தருக்காக இருங்கள். If you are a prophet, தீர்க்கதரிசியா prophesy sincerely for the Lord. தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு If உண்மையாக you are இருங்கள். evangelist, சுவிசேஷகரா run around the world and preach the gospel. உலகம் முழுவதும் ஓடி ஓடி சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருங்கள். If you are a Bible teacher, நீங்கள் வேதாகம போதகரா study the word and teach God's word and edify God's people. கருத்தாய் வேத வசனத்தை நன்றாய் படித்து Let's தேவ ஜனங்களுக்கு all பக்தி work விருத்தி together உண்டாக்குங்கள். in our calling. நம் அழைப்பில் ஏகமாய் கரம் கோர்த்து இயங்குவோம். Build the kingdom of God together. சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டி How எழுப்புவோம். many of you are ready to yield to your call? Stand up in your respective places. அழைப்பு கற்பனைக்கு ஆயத்தமாய் இருப்போர் எழுந்து நில்லுங்கள். The call of God is what God has spoken to us this morning. தேவனுடைய அழைப்பை குறித்து தான் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். 3 things we must do to walk worthy of the call. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்றால் 3 காரியங்களை செய்ய You வேண்டும். have a final revision as you see on the display. நீங்கள் திரையில் பார்க்கும் பொழுது இறுதி மறுவரை பாருங்கள். The call of God. தேவனுடைய அழைப்பு. 3 things we must do to walk worthy of God's calling. அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க 3 Number 1, காரியங்களை செய்ய வேண்டும். understanding the call of God. முதலாவது தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள Number வேண்டும். 2, identifying the call of God. அடுத்து தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். And finally, fulfilling the call of God. கடைசியாக தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். There's one last verse in the Bible which God wants me to say it and finish it. ஒரு That's it. கடைசி வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறார். Malachi 1:6. மல்கியா 1:6. It says, the son honors his father, the servant his master. குமாரன் தன் தகப்பனை கனம் பண்ணுகிறான், வேலைக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். If then I am the father, where is my honor? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? If I am the master, then where is your fear for me? நான் ஆண்டவர் எஜமான் என்றால் எனக்கு பயப்படுகிற Where பயம் is your எங்கே? respect for me? எனக்குரிய உங்கள் Where is மரியாதை your எங்கே? reverence for me? எனக்குரிய உங்கள் பயபக்தி எங்கே? Hey, come on, I've been calling you. நான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேனே, வாருங்கள். You don't even take my call. என் அழைப்பை நீங்கள் You're எடுக்கவே not இல்லை. serious about my என் calling. அழைப்பை குறித்து ஒருபோதும் கருத்தா யோசிக்கவில்லையே. You're not listening. செவி கொடுத்து கேட்கவில்லை. Today the Lord has spoken to us. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். He is our master. நம்ம எஜமானன் இவரே. இன்னைக்கு நேர்ல வந்து he is calling. நேரில் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவருக்கு நம்மளோட வாழ்க்கையை கடைசியா போக கொடுப்போம். நல்ல நேர கரங்களை. This is not a song for salvation. ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு பாடல் அர்ப்பணிப்பல்ல. This is not even a call for anointing. அபிஷேகத்தை பெறுவதற்கான அழைப்பு இதுவல்ல. This is a call to answer God's call, who is the master. நம்முடைய எஜமானாய் ஆண்டவராய் தேவன் அழைக்கும் அழைப்புக்கு பதில் கொடுக்கிற அழைப்பு இது. My time is already over. என் நேரம் முடிஞ்சிருச்சு. Let me just sing this and finish it. இதை பாடி முடிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். Come on everyone. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் பாடுவோம். எஜமானனே. 2 கையை நேரா உயர்த்தி
மறப்பேனோ எஜமானனே என் இயேசு ராஜனே. ரெண்டு கை நல்லா நேரா உயர்த்தி, எஜமானனே என் இயேசு ராஜனே gracious and loving Heavenly Father. கிருபை அன்புள்ள எங்கள் பரம தகப்பனே, thank you Lord for your call upon our lives. எங்கள் வாழ்க்கையை குறித்த உம்முடைய அழைப்புக்கு நன்றி சொல்கிறோம். Who are we and who are you to call us? நீர் எங்களை அழைப்பதற்கு நாங்கள் யார் எம்மாத்திரம் அப்பா? இருந்தாலும் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் கல்லறையிலே நாங்கள் வைக்கப்படுவதற்கு முன்பதாய் எங்கள் அழைப்பை நிறைவேற்றி முடித்த விசுவாசிகளாய், ஊழியக்காரர்களாய், இந்த சர்ச்சில் மாத்திரமல்ல, உலகெங்கிலும் இருக்கிற எல்லா சர்ச்சஸ்லையும் நீர் உம்முடைய ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறதற்காய் நன்றி. Give you all the glory, honor and praise. மகிமை கனம் துதி எல்லாம் உமக்கே. In Jesus' wonderful name we pray. இயேசுவின் அற்புத நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Shall we all say amen? ஆமென் என்று சொல்லுவோம். Shall we all put our hands together and bless the Lord? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you. நன்றி.